வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல ஸ்வீட் போலி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்து தண்ணியில போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு வேக வச்சிடலாம். வடிகட்டிய கடலைப்பருப்பை வந்து நல்லா மிக்சியில போட்டு நல்லா அரைச்சு வச்சிடுவோம். தனியா ஒரு பவுல்ல 2 கப்பு மைதா மாவு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், சிட்டிகை உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா மாவை வந்து பிசைஞ்சிடுவோம். பிசைஞ்சதுக்கு அப்புறமா அதை ஒரு டேபிள்ல போட்டு இது போல கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி நல்லா வந்து பரோட்டாக்கு பிசைற மாதிரி பிசைஞ்சிடுங்க. தனியா ஒரு பேன்ல 2 கப் அளவுக்கு வெள்ளப்பாகு, 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு வேக வச்சு அதை வந்து அரைச்சு வச்சிருக்கேன். அதையும் வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு ட்ரை கோகோனட் அப்படி இல்லைன்னா திருவண்ண தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் வந்து ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த அளவுக்கு நீங்க வந்து ட்ரையா வந்து அதை வந்து வறுத்து எடுக்கணும். இந்த மிக்சரை மிக்சில போட்டு நல்லா மழமழன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதுல 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்தி நல்லா வதக்கி எடுத்துருவோம். அப்பதான் டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். பிசைஞ்சு வச்சிருக்க மாவு வந்து பாத்தீங்கன்னா 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்ப பூர்ணத்தை வந்து சின்ன சின்ன உருண்டையா உருட்டிட்டு அது உள்ள வந்து ஸ்டஃபிங் வந்து பண்ணிடலாம். இப்ப இந்த போலியை வந்து வாழை இலையில எண்ணெய் தொட்டு நல்லா வந்து மெல்லிசா வந்து தட்டிடலாம். ஒரு பேன்ல நெய்யை ஊத்திட்டு போலியை போட்டு நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு 2 பக்கம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். 2 பக்கம் நல்லா திருப்பி போட்டு நல்லா ஒரு கோல்டன் பிரவுன் கலர் வரட்டும். இந்த போலியை நீங்க ஒரு 1 வீக் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். நல்லா சாஃப்டா இருக்கும். இது போல ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மக்களே.